ஏன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் ஆப்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ கேஎல் ராகுல் கண்டிப்பா ஓப்பனிங்ல வந்துருவாரு. அலாங் வித் கேஎல் ராகுல் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பனர் ஜாஸ் இங்கிலீஷை வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜா இருப்பாரு. ஏன்னா பஞ்சாப்லயும் ஒரு நல்ல மேட்ச் நல்லா அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் விடுவாங்க. எப்பவுமே பஞ்சாப் வந்து நிறைய பேர்த்த விடுவாங்க. இந்த சீசன் கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் வந்தனால அவங்களோட கம்மியா இவ்வளவு பேர்த்த விட்டுருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பாலா சொன்ன மாதிரி டீம் சைஃபோட ட்ரை பண்ணலாம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துட்டீங்கன்னா நட்டு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கனால மேபி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரை வந்துட்டு இவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சேட்டன் சக்கரியா வந்துட்டு அஹ், இருக்காரு ஆப்ஷன்ல. ஸோ சேட்டன் சக்கரியா மேபி கம்மி பிரைஸ்ல இவங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ இந்த மூணு பிளேயர்ஸை மேபி டிசி வந்து ஆப்ஷன்ஸா பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.